விளவங்கோடு வட்டாரத்தில் பேசக்கூடிய வெகுளம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் வார்த்தை தானே? ஆமாம், அந்த அது அருமையான சங்கத்தமிழ் வார்த்தை. அந்த வார்த்தை ஊழி தமிழ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஊழின்னு அந்த மக்களை சொல்லுவோம். அழிஞ்சு போன தமிழை பேசக்கூடிய அந்த மக்கள் அவங்க அழிஞ்சு போன தமிழை இன்னும் தாங்கிட்டே இருக்காங்க, அழியாமல். அது பெருமைப்படத்தக்க ஒரு அருமையான தமிழ் வார்த்தை. அந்த வெகுளங்கிற வார்த்தைக்கு அவங்க வட்டார வழக்கில் எப்படி இருக்குன்னா, அங்கே பயங்கர வெகுளமா போகாத அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுளம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பொருள் வருதுன்னா, அங்கே பயங்கர சண்டையா போகாத. அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்னென்னா, சினத்தினால் ஏற்படக்கூடிய சண்டை. வெகுளி என்பது வெகுளி என்று சொல்லியிருந்த அந்த வார்த்தை வெகுளம் என்கிற வார்த்தை வந்திருக்கு. வெகுளி என்பது 8 வகை மெய்ப்பாடுகள் ஒன்று. தொல்காப்பிய இலக்கணத்தில் அதை சொல்கிறாங்க. நகையே அழுகை, இழிவரல் மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பது தொல்காப்பிய இலக்கணம். அது தொல்காப்பிய இலக்கணத்தில் வெகுளிங்கிற அந்த மெய்ப்பாடு 8 வகையான மெய்ப்பாடுகள் ஒன்றாக அந்த வார்த்தை வருது. மெய்ப்பாடு நம்முடைய எந்த ஒரு இப்போ ஒருத்தர் கோபப்படலாம், சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அழலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவனுடைய செய்கைகளையும் வெளிப்படுத்துறது தான் அந்த மெய்ப்பாடுங்கிறது. இப்போ வெகுளிங்கிறது சினத்தை வெளிப்படுத்துது. அந்த மெய்ப்பாடுகள் ஒன்றாக தான் அந்த வெகுளிங்கிற வார்த்தை வருது. அதே பொருளில் தான் வெகுளம்ங்கிற வார்த்தையும் வருது. அங்கே பயங்கர வெகுளமாக போகாதன்னா பயங்கர சண்டை எப்படி வருது? சினத்தினால் ஏற்படக்கூடியது தான் சண்டை. அப்போ அந்த சண்டையை குறிக்கக்கூடிய அதே பொருளில் தான் வெகுளங்கிற வார்த்தையும் வருது. தொல்காப்பிய இலக்கணமும் அதே பொருளை தான் குறிக்குது. வெகுளிங்கிற அந்த வார்த்தை அதே சினத்தினால் ஏற்படக்கூடிய சண்டையை தான் குறிக்குது. மொத்தத்தில் இந்த 2 வார்த்தையுமே ஒரே பொருளை தான் குறிக்குது. வட்டார வழக்கில் வெகுளிங்கிறது வெகுளம்னு கொஞ்சம் மாறி வந்திருக்கு, கொஞ்சம் திரிந்து வந்திருக்கு. ஆனால் பொருள் எல்லாம் ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது வட்டார வழக்கத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த வெகுளங்கிற அந்த சொல்லு அப்பட்டமான ஒரு தொல்காப்பிய இலக்கண சொல், ஒரு சங்க தமிழ் இலக்கண சொல். அது மொத்தத்தில் அந்த சொல் வெகுளம் அப்படிங்கிற அந்த சொல் வெகுளி என்கிற அந்த சங்கத்தமிழ் அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லை குறிக்கக்கூடிய வட்டார வழக்கு சொல். எனவே வெகுளம் என்கிற அந்த சொல்லு கட்டாயம் உறுதியாக, மிக மிக உறுதியாக அது சங்கத்தமிழ் சொல் தான்.